அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு யாசகம் கேட்பவர்களின் நிலை. குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும், மற்றவரிடம் கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டும் என்பதற்கு சோம்பல் படும் சிலர் பிறரிடம் யாசகம் கேட்பதையே தொழிலாக கொண்டிருப்பதை காண்கின்றோம். ஆரோக்கியமான கைகால் இருந்தும் உழைக்காமல் யாசகம் கேட்டு ஊரெங்கும் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மற்றவர்களுக்கு மத்தியில் சுயமரியாதை இழந்து குறுக்கு வழியில் கஷ்டப்படாமல் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுப்பவர்கள் மறுமையில் மிகவும் மோசமான நிலையை சந்திப்பார்கள். நல்ல விதமாக இருந்தும் பிச்சை எடுக்கிறோமே என்று 4 பேர் நம்மை ஏளனமாக பார்ப்பார்களே என்ற நாணமில்லாதவர்கள் மறுமையில் முகத்தில் சிறிதளவும் சதையின்றி அருவருப்பான தோற்றத்தில் மக்களுக்கு மத்தியில் இருப்பார்கள். உடலெங்கும் சதை இருந்தும் முகத்தில் மட்டும் கொஞ்சம் கூட சதை இல்லாமல் வெறும் எலும்பாக இருந்தால் எந்த அளவிற்கு சகிக்க முடியாத தோற்றமாக இருக்கும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாள் அன்று வருவான். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1474. மோசடி செய்பவர்கள் நிலை. இரையச்சம் இல்லாமல் பிறருக்கு பொருள்களை மோசடி செய்து சுகபோக வாழ்க்கை வாழும் மக்கள் பலர் இருக்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை அபகரிக்கும் மோசடிக்காரர்கள் சமுதாய மக்களிடத்தில் இருந்து மறைந்து கொள்ளலாம், தங்களது மோசடியை மறைத்து கொள்ளலாம். ஆனால் மறுமை நாளில் இவ்வாறு தப்பிக்க இயலாது. இவர்களின் முகத்திரையை மற்றவர்களின் முன்னிலையில் வல்ல இறைவன் கிழித்தெறிவான். இத்தகைய மோசடி மன்னர்களுக்கு பல இழிவான நிலைகளை கொடுத்து கேவலப்படுத்துவான். மோசடிக்காரர்கள் தாங்கள் செய்த மோசடி பொருட்களை சுமந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை இனம் காட்டும் விதமாக அவர்களுக்கு அசிங்கமான முறையில் கொடி ஒன்று குத்தப்பட்டிருக்கும். இவ்வாறான வெட்கக்கேடான நிலையில் வெட்டவெளி மைதானத்தில் மற்றவர்களுக்கு மத்தியில் உலா வந்து கொண்டிருப்பார்கள். இந்த அவலத்தை அறிந்து கொண்டால் நிச்சயமாக யாரும் மோசடி செய்வதற்கு கடுகளவும் நெருங்க மாட்டார்கள் என்பதே உண்மை. மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகாது. மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத் நாளில் கொண்டு வருவார். பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 161. அதி பின் அமீரா அல் கிந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் உங்களில் எவரையேனும் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்திருந்து பின்னர் அவர் ஒரு ஊசியையோ அதைவிட சிறியதையோ நம்மிடம் கணக்கு காட்டாமல் மறைத்துவிட்டால் அது மோசடியாகவே அமையும். அவர் மறுமை நாளில் அந்த பொருளுடன் வருவார் என்று கூறியதை நான் கேட்டேன். அப்போது அன்சாரிகளில் ஒரு கருப்பு நிற மனிதர் எழுந்து, அவரை இப்போதும் நான் பார்ப்பதை போன்றுள்ளது. அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் தாங்கள் ஒப்படைத்திருந்த பணியை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அவர், தாங்கள் இன்னின்னவாறு கூறியதை நான் கேட்டேன் என்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்போதும் அவ்வாறே கூறுகிறேன். நாம் உங்களில் எவரையேனும் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்தால் அவர் அதில் கிடைக்கும் சிறியதையும் அதிகத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கட்டும். பிறகு எது அவருக்கு வழங்கப்படுகிறதோ அதை அவர் பெற்றுக் கொள்ளட்டும். எது அவருக்கு மறுக்கப்படுகிறதோ அதிலிருந்து அவர் விலகிக் கொள்ளட்டும் என்றும் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 3743. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.